அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு பக்கத்துல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி ஸ்கிரிப்ட் படி நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் சொந்தமாக சுயமாக யோசித்து முடிவெடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி படி நேர்கோட்டில் நேரா தனிச்சு தனியா ஒத்தாளா புலி மாதிரி போயிட்டு இருக்காரு. அவரு தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரேன். கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகுறாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு பேசும் பொருளா டெய்லி போட்டுட்டே இருக்காங்க. யாராவது ஒரு சின்ன மாவட்ட செயலாளரோ ஏதோ ஒன்றியத்தில் இருந்தவன் எவனோ ஒரு உறுப்பினர் யாரோ ஒருத்தன் யாருன்னே தெரியாது கட்சியில இருந்து விலகிட்டா நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகினார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்கிறாரு. என்னடா ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க ஆளுங்களை கூட்டு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் பாருன்ட்டு ஒரு அடி அடிச்சாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னாரு. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த போது 10,000 சில்லற வாக்குகள் வாங்கிய ஒரு கட்சி இருமடங்காக உயர்ந்து 22,000 வாக்குகளை வாங்கினாங்க. இதை தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் எடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பனைமரம் ஏறியது. பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டம். அந்த போராட்டத்தை திசை மாற்றுவதற்கு மடை மாற்றுவதற்கு கூட சில வேலைகள் பார்த்தார்கள். யார் என்றால் ஈவேரா பெத்து போட்ட கொள்கை வாரிசுகள். சீமான் வந்து கயிறு கட்டி கட்டை கட்டி ஏறிட்டாரு. என்னப்பா மரம் ஏற போட்டியாப்பா நடக்குது? போட்டி அது இல்லப்பா, மரத்துல ஏறி தடையை மீறி கல் இறக்கும் போராட்டம். கல்ல இறக்குனாரா இல்லையா, குடிச்சாரா இல்லையா, அதுதான் பேச்சு. அதை விட்டுட்டு இவனுங்க ஒரு பக்கம் மரமே ஏற தெரியல, கயிறு கட்டி ஏறாரு, இதை வச்சு ஏறாரு, அது இல்லை. நோக்கத்தை சிதைக்க கூடாது, ஓகேவா? அதே போல மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, ஆடு மாடுகளின் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கும் ஒரு காணொலியில அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு திருக்குறளை சொல்லி அந்த திருக்குறளுக்கான பொருளை சொல்றாரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வி எங்கள் செல்வம் தான், மாடும் எங்களுடைய செல்வம் அப்படின்னு அந்த குறளுக்கான ஒரு பொருளை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. உடனே வந்துட்டாங்க ஈவேரா பெத்து போட்ட கொள்கை வாரிசுகள். என்ன சொல்றாங்க, இந்த குறளுக்கான பொருள் இது கிடையாது, என்ன தப்பா பேசுறீங்க, இதுக்கான பொருள் அவரு ஒண்ணு சொல்லியிருக்காரு, நீங்க ஒண்ணு இப்படி சொல்றீங்க என்ன அப்படின்னு நோக்கத்தை சிதைக்கிறாங்க. தம்பிங்களா, திருக்குறளுக்கான பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் கூப்பிடல. ஆடு மாடுகளின் மாநாடு, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, நோக்கம் அது. அதை பத்தி எவனுமே பேசல. குறளுக்கான பொருளை மாதிரி சொல்றாரு. தம்பி, அவங்கவுங்களுக்கான அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான் திருக்குறளுக்கு பொருள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருக்குறளுக்கு பொருள் எப்படி வேண்டுமானாலும் மாறும், அவங்கவுங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதை முதல்ல மண்டையில தற்குறிங்க தெளிவாயிக்கணும். தற்குறிங்கெல்லாம் சுத்துது. அந்த தற்குறிகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எதுனா தற்குறிகள். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. நம்ம தற்குறிங்களாம். ஏண்டா வெண்ணைகளா, டீ வேணும், பால் வேணும், தயிர் வேணும், வெண்ணெய் வேணும், நெய் வேணும், எல்லாத்தையும் வக்கனையா திங்கணும். ஆனா ஆடு மாடு மட்டும் மேய்க்க கூடாது, அது அவமானம். ஆடு மாடு மேய்க்கலன்னா எங்க இருந்து டீ காஃபி வரும், பால் வரும்? ஆடு மாடுகளை காட்டுல மேய்க்காம கடற்கரையில கருணாநிதி சுடுகாட்டுக்கு பக்கத்திலேயே மேய்க்க முடியும்? திராவிட சுடுகாடு கருணாநிதி சமாதி பக்கத்திலே மேய்க்க முடியும்? இந்த கேள்வியை நான் கேட்கல, பல பேர் கேட்கறாங்க. ஆடு மாடு எங்க மேயும்? காட்டுல தான்ப்பா மேயும். மலையில தான் பில்லு இருக்கு, அங்க போய் பில்ல தான் மேயுது மாடு. அங்க போய் ஒன்னும் சட்டவிரோதமா மாடுகள்ல வச்சு யாரும் காடு வழியா கொக்கைன் கடத்தல. மாட்டை மேய்க்கிறதுக்கு தடை போடுறாங்க. மாடு எங்க மேயும்? அப்ப அந்த மாட்டை மேய்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது, நஷ்டத்துல வரும்போது, அந்த மாட்டை வளர்க்கக்கூடிய அந்த மேய்ச்சல்காரர்கள், உரிமையாளர்கள் மாட்டெல்லாம் வித்துட்டு அந்த தொழில இருந்தே வெளியேறிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு தொழிலிருந்தும் மக்களை வெளியேற்றக்கூடிய வேலைகளை இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. மீனவ மக்கள், அவங்களுக்கான உரிமை கிடைக்கிறது இல்லை. எல்லை தாண்டி போனா அங்க ஸ்ரீலங்கன் ராணுவம் கைது செய்து சுட்டுக் கொள்றது குறைந்திருந்தாலும் இப்ப கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அதனால மீனவ மக்கள் இன்னைக்கு அச்சத்துல நிறைய பேர் இருக்காங்க. விவசாய மக்கள், படிச்சவங்களாம் விவசாயம் பண்றதா? விவசாயம் செய்து உற்பத்தி செய்த பொருளுக்கு சரியான விலை இல்லை, நஷ்டத்துல போது விவசாயிகள் வெளியேறாங்க. இப்ப ஆடு மாடு வளர்க்கறது, மேய்ச்சல் நிலத்தில் அடைபட்டுனா அதுல இருந்து அவங்க வெளியேறுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் மக்களை வெளியேற்றி விட்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு கார்பரேட் உள்ள வரும். அப்ப அவன் சொல்றதுதான் ரேட்டு. நம்ம ஏழைகளால வாழவே முடியாத ஒரு சூழல் இங்க ஏற்படும். நம்ம மக்கள் அவங்கவுங்களுக்கான உரிமையை நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி 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 அடி வாங்கி மிதி வாங்கி தான் பெற வேண்டியதா இருக்க ஒழிய எது ஒன்றாவது தானா கிடைச்சிருக்கா?
இல்ல. அடுத்து பட்டியல் வெளியேற்றம். நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் செய்த சிறப்பான ஒரு சம்பவம். பட்டியல் வெளியேற்றம் பைந்தமிழர் விடுதலை. தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு நேற்று அண்ணன் சீமானவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. இந்த கூட்டத்துல அண்ணன் சீமானவர்களே சொன்னாரு, நான் எத்தனையோ கூட்டம் போட்டிருப்பேன், அதை பத்திலாம் நான் பயந்துருக்க மாட்டான். இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கான கூட்டத்தை நாங்க போடும்போது நிச்சயமாக ஒரு நடுக்கம் இருக்கும். ஏனென்றால் இந்த பட்டியல் மக்களை வச்சுதான் இங்க அரசியலே நடக்குது. திமுகலாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே முக்கியமான ஒரு காரணம், இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆதி தமிழ் குடி பறையர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய சாதி சான்றிதழை வாங்கி பாத்தீங்கன்னா, பள்ளி சான்றிதழை வாங்கி பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதி பேர்ல என்ன தெரியுமா இருக்கும், ஆதி திராவிடர்னு இருக்கும். ஆனா திராவிடத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்கதான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடி தமிழர்கள். அவர்களை இன்னைக்கு ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட்ல மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கும் அண்ணன் சீமானவர்கள் அடுத்த கட்ட அண்ணன் சீமானுடைய அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுறேன், வெளிப்படையா சொல்லக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணன் சீமானவர்கள் அடுத்து போராட போகிறார், விரைவில் அறிவிப்பார். ஆதி திராவிட கிடையாது, நான் அதை எடுத்துட்டு சர்டிபிகேட்ல எல்லாத்துக்கும் நான் பறையர்னே போட்டு போயேன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆதி திராவிடர், திராவிடர்னா யாரு, திராவிடம்னா என்ன, திராவிட நிலப்பரப்பு எது வரைக்கும், கர்நாடகாவில் ஆதி திராவிடர் சமுதாயம் இருக்கா, கேரளா ஆந்திரா எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும் எப்ப திராவிடம் வந்துச்சு. இதுக்கான அண்ணன் சீமானுடைய அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜி இது. வேற எந்த அரசியல் கட்சி தலைவர் அதை காப்பி அடிச்சிடாதீங்க. ஏன்னா நாங்க ஓப்பனா பேசுறோம், நீங்க காப்பி அடிச்சதா. காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கொள்கை இல்லாத பூமுட்டைகள் கூட்டம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு என்னத்தையாவது பேச வேண்டியது. கட்சி பேர்ல இருந்து எல்லாத்தையும், கொடியில இருந்து கொடி வண்ணத்தை காப்பி அடிக்கிறது, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அட்டையில இருக்கக்கூடிய பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் எங்களுடைய வேதத்தை காப்பி அடிக்க வேண்டியது. இப்படி தொடர்ச்சியா காப்பி அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தத்துவம் இல்லாத தலைவர்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க. காப்பி கீப்பி யாரும் அடிச்சிடாதீங்க. அடிச்சாலும் உங்களுக்கு அதை சரி செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. நாங்க தான் அதற்கான கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து வழக்குகள் வாங்கி போவோம். நாங்க தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் தடையை மீறி மாடு மேய்க்க போனதுலாம் எந்த அரசியல் கட்சி தலைவர் இந்த உலகத்துல செய்வாரு? உலகத்திலே கேட்கிறேன், இந்தியாவை விட்டுருங்க, இந்த உலகத்துல எடுத்துக்கோங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் மாடு கையில குச்சி எடுத்துட்டு மாடு மேய்க்க போனதா எங்கேயாவது வரலாறு இருக்கா? ஏன் மக்களை பத்தி யோசிக்கிறவனுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். நம்ம இனத்துல எத்தனையோ போராளிகள் வந்தாங்க போனாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் நம்ம இனத்துல 2-3 போராளிகளாவது, தலை சிறந்த போராளிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. சமகாலத்துல எடுத்துக்கிட்டோம்னா வீரப்பன், தலைவர் பிரபாகரன், எவ்வளோ தமிழ்நாடு விடுதலை படை, பொன்பரப்பி தமிழரசன், கலியபெருமாள் படி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சமகாலத்துல ஒரு சமரசம் இல்ல களப்போராளி, அரசியல் வழியில போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அது அண்ணன் சீமானவர்களை மட்டும்தான் சொல்லுவேன். சாதாரணமா எவனோ ஒருத்த கட்சி விட்டு வெளியேறிட்டானா அவனுக்கே எவ்வளவு ஊடக வெளிச்சம். ஏதோ ஒரு வேட்பாளரை விலைக்கு வாங்குறதுக்கு கூட காசு எடுத்து கொடுக்குறாங்கன்னா அண்ணன் சீமான் கிட்ட எல்லாம் எவ்வளவு பேசியிருப்பாங்க, எத்தனை கோடியை கொண்டாந்து உங்க காலில் கூட்டுறோம், உங்களுக்கு எத்தனை சீட்டு தரோன்னு பேசியிருப்பாங்க. இதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்காக மட்டும், மக்களின் உரிமை, நிலம், கனிம வளம், இதை எல்லாத்தையும் மீட்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாகத்தான் நான் சீமானவர்களை பாக்குறேன். மற்றபடி இந்த அரசியல் கட்சிகள் பின்னாடி போனாலே நமக்கு துரோகம் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. தலைவர் பின்னாடி போனா கடைசியில ஏதாவது கூட்டணி போயிடுவாங்க, நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு மனநிலையை உடைத்து நான் உனக்காக நிப்பண்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை விதைச்சு உண்மையாக கடைசி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்காரு இன்னைய வரைக்கும். அந்த விஷயத்துக்காகவே இந்த தமிழ் மக்கள் நிச்சயமா அண்ணன் சீமானவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய கட்டத்தினுடைய வளர்ச்சியை விட பல மடங்கு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சிக்கு தருவாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜியை தான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ணன் சீமானுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜியாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறது எதுனா, நான் சொன்னதுதான் ஆதி திராவிடர் என்று பறையர்களின் சர்டிபிகேட்ல இருக்கு, அதை மாற்றணும். பறையர்னா பறையர்னே போட்டுருங்கப்பா. பட்டியல் பிரிவில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் வேணா எஸ்சி பறையர்னு போடுவாங்க. பட்டியல் பிரிவில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அது அதற்கான போராட்டத்தை அடுத்த கட்டமா நம்ம எடுக்கும்போது எஸ்சி பறையர்ல நான் பறையர், அவ்வளவுதான், பறையர் மட்டும்தான். அப்போ பட்டியல் பிரிவிலிருந்து வெளியே வந்துட்டாலே இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இருக்காது. சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை வழங்கி கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னா யாருக்கு பிரச்சனை? வந்தி ஏறியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க இன்னைக்கு ஆளணும் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நாமெல்லாம்
பிரிஞ்சு நின்னதுதான். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா வெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் கிடையாது. வன்னியர்கள் சொல்றாங்க, கவுண்டர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாதி மக்கள் அவங்களையும் வெளியேற்றிருங்கப்பா. அவங்களே கேட்கறாங்க, பட்டியல் பிரிவில் இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு வெளியேற்றுன்னு கேட்கறாங்க. வெளியேற்றி விட்டுருங்க. இது மிகப்பெரிய சிக்கல் இந்த திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பா திமுகவுக்கு. அதனாலதான் கொஞ்சம் கடகட ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திராவிட கலகலத்து போச்சு, வேரோட பிடிங்கிடுவோம். நன்றி, வணக்கம்.